ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்வாதி பேசுகிறேன். ஸ்வாதி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து இந்த ஹென் ஷெட்டை எப்படி கட்டணும்னு எங்கள் அப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க ஷெட்டை பார்த்துக்கிட்டே பேசலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நாட்டுக்கோழி ஷெட்டு கட்டுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா ஒரு 1.5 அடி உயரத்துக்கு சுற்றி ஒரு சுத்துக்கல் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி ரூம்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா விதமான திங்ஸும், கோழிக்கு தேவையான ஃபீடு, கோழியோட திங்ஸு நீங்களும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஏரியா ரெடி பண்ணிக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி ஷெட்டை சுற்றி கல் நட்டு நீங்கள் ஓப்பனாகவே வச்சுக்கலாம். ஓப்பனாக வைக்கும்போது ஃபுல்லாக வலை சுற்றி அடிச்சுட்டு அந்த வலை மேலே ஒரு க்ரீன் ஷீட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டிங்கன்னா சாரலோ இல்லை எந்த விதமான காற்றோ உள்ளே வராது. ஒரு மிதமான ஒரு ஹீட் உள்ளே இருந்ததுன்னா கோழிங்களுக்கு அந்த குளிரில் வர பிரச்சனைலாம் எதுவும் வராது. அதுக்கு மேலே மெலிசா பாம்பு வலைன்னு சொல்லுவாங்க, மீன் வலைன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் வலையும் நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா உள்ளே பாம்போ எலியோ எதுவும் வராது, காம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை பார்ட்டிஷன் பிரிக்க முடியுமோ பிரிச்சிங்க அப்படின்னா தான் ஒரு கோழியோட இன்னொரு கோழி சண்டை போட்டுதுன்னா மாறி தனித்தனி இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒரு பரணை போடுங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போட முடியுமோ பெரிய லெவலில் ஒரு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா கோழியுமே அதில் ஸ்டே பண்ணிக்கும், எந்தவித சண்டையும் வராது. சப்போஸ் சண்டை வந்தாலும் நீங்கள் பிரித்து வச்சுருக்கிற பார்ட்டிஷனில் அது போய் ஒன்று மாற்றி ஒன்று தங்கிடும். இந்த மாதிரி எத்தனை பாக்ஸஸ் வைக்க முடியுமோ அந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சிங்கன்னா முட்டை நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக அது போய் எங்கேயும் இடம் தேடிட்டு இருக்காது. உள்ள ஷெட்டை ஃப்ரேம் பண்ணும்போது எவ்வளோ பார்ட்டிஷன் பிரித்து வச்சுருக்கீங்கன்றதை கணக்கு பண்ணிக்கோங்க. இது வெறும் பெரிய கோழிக்கு மட்டும் பிரித்து வைங்க, சின்ன கோழியை இதில் விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பெரிய கோழிக்கு மட்டும் ஒரு ஷெட்டை தனியாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற 3 டைப் ஆஃப் வலை இருக்கும். வாங்க வெளியே போய் அந்த வலையும் காட்டுறேன். கோழி எவ்வளோ கம்மியாக வச்சுருந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குதோ உங்களுக்கு நோய் வராது. நோய் மேலாண்மை பற்றியும் நான் திரும்ப தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதுலேயும் பாருங்கள். வாங்க வெளியே போய்ட்டு இந்த மாதிரி 2 லைட்டு கம்ஃபர்ட்டாக போடுங்க. 2 லைட் இருந்ததுன்னா போதும். எவ்வளோ பெரிய ஷெட்டாக இருந்தாலும் மெயின்டைன் ஆகும். நைட்டில் எலி தொல்லை எந்த இதுவும் இருக்காது. உள்ளே ஃபுல்லி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. வாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நல்ல கோழி மேயறதுக்கு கொடுங்க. இந்த ரூமில் தான் எல்லா விதமான கோழிக்கு தேவையான தீனி ஃபுல்லாக இதில் தான் வச்சுருப்போம் நாங்கள். ஸோ 2 ரூம் வர மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25க்கு 70 அடி நீட்டு. உங்கள் ஷெட்டை சுற்றி எப்பயுமே சுத்தமாக வைங்க, அப்போ தான் பாம்பு எது வந்தாலும் உங்களுக்கு தெரியும். நான் மீன் வலைன்னு சொல்கிறது இதோ கீழே கிடக்குது பாருங்கள், இதுதான் மீன் வலை. இந்த சைடில் இருக்கிற பச்சை துணிக்கு கீழே கிடக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வலையை நீங்கள் ஷெட்டை சுற்றி வச்சுருந்தீங்கன்னா எந்த பாம்பு வந்தாலும் மாட்டிக்கும், ஷெட்டுக்குள்ளே போகாது. இந்த க்ரீன் ஷீட்டும் சுற்றி இதே மாதிரியே அடிச்சிடுங்க. ஸோ நீங்கள் காற்று வசதி இருக்காது, நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அந்த க்ரீன் ஷீட் போட்டுட்டிங்கனாலும் நல்ல காற்று வசதி இருக்கும். கோழி மேயறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயினான ஃபீடு காஸ்ட்டு நல்லாவே குறையும். அவங்க எவ்வளோ மேய முடியுமோ வெளியில் அதுங்களே மேய்ஞ்சிட்டு அதுங்களே ஈவினிங் ஆனால் உள்ளே வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் ஷெட்டை சுற்றி இடத்த சுத்தமாக வைங்க, அப்போ தான் பாம்பு எது வந்தாலும் தெரியும், கோழிங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் தண்ணி சஃபிஷியண்ட்டாக வைங்க. அதுங்களுக்கு தேவையான தண்ணி அதுங்களே குடிச்சிட்டு ஷெட்டு உள்ளே வந்துடும். மேயறதுக்கும் தேவையான இடம் நல்லா ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு எங்கள் ஷெட்டு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கோழிங்க இந்த மாதிரி ஃப்ரீ கிராசிங்கில் இடம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி விட்றீங்கன்னா அருகம்பில்லி எது கிடைக்குதோ கம்ஃபர்டபுளாக பொறுக்கி சாப்பிட்டுட்டு உள்ளே வந்துடுங்க. கோழியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஃபார்மில் நட்டுட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு கட்டு கீரை நீங்கள் உடச்சி கோழிக்கு தொங்க விட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். அவுத்திக்கீரை, முருங்கைக்கீரை, வாழை மரம் இது எல்லாமே நீங்கள் ஃபார்மில் வச்சுருங்க. எல்லாத்தோட கீரையுமே வந்து நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுடும். வாழைத்தண்டுலாம் கூட நல்லாவே சாப்பிடும். இந்த 2 பாண்டு வந்து அசோலாக்காக வச்சுருக்கிறது. நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.